ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அரியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்யதேசங்களை வீட்டிலேயே நம் வரவேற்பு அறையிலிருந்தே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுள்ளார்கள். அந்த வகையிலே மலையாள திவ்யதேசம் என்று சொல்லக்கூடிய மலைநாட்டு திருப்பதிகளிலே இன்று நாம் காணப்போவது திருக்காட்டரை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு சிறப்பு மிகுந்த வாமன பெருமாள் அவதரித்த தலமாகவே சொல்லப்படுகிறது. அதை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த திருத்தலத்திற்கு என்ன பெருமை என்றால், பொதுவாக கேரளா என்றாலே நேந்திரம் பழம் என்று சொல்லுவோம், நேந்திர வாழைப்பழத்தை சொல்லுவோம். அந்த நேந்திர வாழைப்பழம் மிகவும் பிரசித்தமாக விளங்குவதற்கு இந்த ஊர் ஒரு காரணம். அந்த நேந்திரன் என்ற வாழை வருவதற்கே இந்த தலம்தான் காரணம் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? நம்மாழ்வார் 11 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்த இந்த அற்புதமான திருத்தலம் திருச்சூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கிறது. இந்த திருத்தலத்தை கலை பெட்டகமாக மலையாள திவ்யதேசங்களிலே இந்த திருத்தலம் ஒரு அதி அற்புதமான திருத்தலம். 10-13ஆம் நூற்றாண்டுகளிலே தமிழ் கல்வெட்டுக்கள் அங்கே காணப்படுகின்றன. தமிழ் மன்னர்கள் எத்தனையோ கைங்கரியங்களை செய்திருக்கிறார்கள் என்பதாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். முக்கியமாக இந்த திருத்தலத்திற்கு திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர்கள் பொறுப்பேற்று கொண்டு பல நிபந்தனைகளை வழங்கி இந்த திருக்கோயில் பணிகளை மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகு பல அற்புதமான மேன்மைகளை இந்த திருத்தலம் கண்டது. சரி, சாஸ்திரம், வேதம், உபனிஷதம் இதற்கெல்லாம் பொருள் கூறக்கூடிய நாயகனாக அருளாக விளங்கக்கூடிய எம்பெருமான் வாமனமூர்த்தி எழுந்தருடைய திருத்தலம் இதுதான். எல்லோருக்கும் தெரியும், மகாபலி சக்கரவர்த்தி யாகம் நடத்துகிறார். தேவேந்திர பதவி போய்விடுமோ என்று பயந்து பெருமாளை பிரார்த்தித்து தேவேந்திரன் பெருமாளை எழுப்ப வாமன மூர்த்தியாக வருகிறார். சுக்கராச்சாரியார் தடுத்தும் கூட மகாபலி சக்கரவர்த்தி தனக்கிருந்த செருக்கினால் நீ கேட்டதை தருகிறோம் என்று சொல்லி மூவடி நிலம் தர பெருமாள் விஸ்வரூபம் எடுத்து நின்று ஈரடியால் மூவுலகு அளந்தான். சரி, 3ஆம் அடிக்கு நான் என் பாதத்தை எங்கே வைப்பது என்றவுடன் தன் தலையை காண்பித்தான் மகாபலி. பாதாள உலகத்திற்குள் அவனை ஒரே அழுத்தாக அழுத்தி விட்டார் இந்த திருக்காட்டரை அசன். என்ன செய்வது? பாதாள உலகம் சென்று விட்டான். அவனுடைய தேசமோ கேரள தேசம். என்ன செய்ய முடியும்? தனது தேச மக்களுக்காகத்தானே அவன் அவ்வாறு செய்தான். அசுரனாக விளங்கினாலும் தன் தேச மக்களின் மீது அபிமானம் அவனுக்கு இருந்தது. பெருமாளிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டான், பகவானே, வருடத்திற்கு ஒரு நாளாவது நான் இந்த பாதாள உலகத்திலிருந்து மேலே வந்து என் மக்களை காண வேண்டும். அதற்கு தேவரீர் அருள் புரிய வேண்டும். காலையிலே வருகிறேன், மாலையே மீண்டும் பாதாளம் சென்று விடுகிறேன், அதற்கு மட்டும் அனுமதி தாரீர் என்ற பொழுது பெருமாள் இசைவு தெரிவித்தானா. அதுதான் ஓணம் பண்டிகையாக இன்றளவும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஓணம் பண்டிகை நடக்கக்கூடிய திருநாளில் தான் ஓணப்பூ என்று சொல்லக்கூடிய பல வகை மலர்களால் கோலம் வரைந்து அந்த பெண்கள் அற்புதமாக கொண்டாடி பல்வேறு வகையான பதார்த்தங்களோடு உணவு சாப்பிடுவார்கள். ஏனென்றால் மகாபலி சக்கரவர்த்தி அப்படித்தான் சாப்பிட்டான். எனவே அவனை வரவேற்பதற்காக அதாவது மலர்கோலத்தை அவர்கள் உருவாக்குவார்கள். அதை பார்ப்பதற்காக மகாபலி பாதாள உலகத்திலிருந்து அன்றுதான் மேலே வருகிறான். ஒவ்வொரு இல்லமாக சென்று பார்த்துவிட்டு தன் தேசம் சிறப்பாக இருக்கிறது என்ற மன நிறைவோடு பாதாள உலகம் சென்று விடுகிறான். அப்படிப்பட்ட அந்த ஓணம் பண்டிகை உருவாக காரணமான திருத்தலம் இந்த திருக்காட்கரை அப்பன் திருத்தலம். அதைவிட மற்றொரு ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், ஒரு விவசாயி இருந்தார். அவர் வைத்திருந்த வாழை தோட்டத்திலே வாழை குலை தள்ளவே இல்லை. மிகவும் வருந்தினார். திருக்காட்டரையப்பனை பிரார்த்தனை செய்து கொண்டு தங்க வாழை சீப்பு, அதாவது ஒரு தங்க வாழை குலையை செய்து பெருமாளுக்கு காணிக்கையாக்கினார். அதற்கு பிறகு அந்த பகுதியிலே அந்த விவசாயியினுடைய வாழை தோட்டத்திலே அற்புதமாக நீண்டு பெரியதான பழங்கள், வாழைப்பழங்கள் அங்கே காய்க்க துவங்கியதாம். அத்துணை சுவையாக இருந்ததாம். அதுதான் இப்பொழுது நாம் கேரள மாநிலத்திலிருந்து ஆசையாக வாங்கக்கூடிய நேந்திரன் பழம் என்று சொல்லக்கூடிய நேந்திரம் பழம். அந்த தலம்
இந்த திருக்காட்கரை அப்பனுடைய அருளால் அவன் கொடுத்தான் அல்லவா தங்க வாழைக்கனி. அந்த தங்க வாழைக்கனி தான் நேந்திரம் பழமாக அந்த உருமாற்றம் பெற்றது. அப்படியாக உணவு பிரியர்களுக்கு தெரியும், வறுவல் என்றாலே நேந்திரம் வறுவல் என்பது தனிச்சுவையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழை மரத்தை உருவாக்கிய பெருமை இந்த திருக்காட்கரை அப்பனையே சாரும் என்றே சொல்லலாம். அது மட்டுமா, மற்றொரு விஷயம் இந்த திருத்தலத்திலே நடந்தது. அந்த தங்க வாழை குலையை செய்து வைத்தான் அல்லவா விவசாயி, அது திடீரென்று காணாமல் போய்விட்டது. அந்த தலத்து அரசன் அங்கு வந்த ஒரு யோகியை சந்தேகப்பட்டு அவருக்கு பல சித்திரவதைகள் செய்தவுடன் அவர் தன் உயிரை மாய்த்து கொண்டார், தற்கொலை செய்து கொண்டார். இதை அறிந்த மன்னன் பெருமாளிடத்திலே வணங்கி அந்த பாவத்தை போக்குவதற்காக மூங்கில் கூரைகளை அமைத்து அந்த கூரையில் எதிர்த்து வந்த வெளிச்சத்திலே பெருமாளை கண்டு சாப விமோசனம் அடைந்தார். முற்பிறவியிலே அந்த யோகி தவறு செய்ததால் இப்படி ஒரு தண்டனை கிடைத்தது என்றும், அதற்கு இந்த மன்னனை ஒரு கருவியாக விதி பயன்படுத்தி கொண்டதால் அவனும் உண்மையாக பெருமாளை சேவித்ததால் திருக்காட்கரையப்பன் அவரை ஆட்கொண்டான். அதனால் இந்த தலத்திற்கு வருபவர்கள் கண்டிப்பாக நீதி அரசர்கள், நீதிபதிகள் வர வேண்டும், வாதாடக்கூடிய வழக்குரைஞர்கள் வர வேண்டும். மரண தண்டனை வழங்கினால் அது பாபம். சட்டத்திற்குட்பட்ட தண்டனை என்றாலும் ஒரு உயிர் கொலை செய்யப்படுகிறது அல்லவா, அப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுக்கும்பொழுது அதை வழங்கக்கூடிய நீதி அரசர்கள், அதற்காக போராடிய வழக்குரைஞர்கள் எல்லாம் இந்த தலத்திற்கு வர வேண்டும். அப்படி வந்தால் அந்த பாவம் போய்விடும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நீத்தார் கடன் வழங்காமல் இருப்பவர்களும் இந்த தலத்திற்கு வந்தால் அந்த பிரச்சனைகளில் இருந்து, தோஷங்களில் இருந்து விடுபடலாம். எனவே திருக்காட்கரை அப்பனை சேவித்தால் நான் அறிந்த பாவம், அறியாமல் செய்த பாவத்திற்கெல்லாம் விமோசனம் தரும். அறிந்த பாவம் என்றால் சூழ்நிலையால் ஏற்பட்ட பாவம், வேறு வழியின்றி செய்த பாவம். எப்படி? திடீரென்று நம் இல்லத்திற்குள்ளே ஒரு பாம்பு வந்து விடுகிறது. அந்த பாம்பை ஒன்று நாம் விரட்ட வேண்டும். அந்த பாம்பு வேகமாக வந்தால் அது கடித்து ஏதேனும் மரணம் சம்பவிக்கும் என்பதால் நாம் என்ன செய்வோம்? அதை தாக்கி அழித்து விடுவோம். அந்த பாம்பை அழிக்கவில்லை என்றால் அது விஷம், ஏதேனும் ஒரு சம்பவம் நடக்கும் என்பதால் அந்த காரியத்தை செய்து விடுகிறோம். அந்த பாம்பை அழிக்கிறது குற்றம் தானே. அதை போல் தேள் வந்து விடுகிறது, நட்டுவாக்கியை வந்து விடுகிறது. இது போன்ற விஷ ஜந்துக்கள் வரும் பொழுது நாம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக அவை அடித்து கொன்று விடுகிறோம். அடித்து கொன்றது ஒரு பக்கம் நமக்கு தற்காப்பாக இருந்தாலும் கொலை பாய்தான. அது போன்ற பாவங்களிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் திருக்காட்கரையப்பன் கேரள மாநிலத்திலே காத்துக் கொண்டிருக்கிறார். நாமும் சென்று அந்த கண்ணனம் பெருமானை, வாமன மூர்த்தியை வணங்கினால் நம் துன்பமெல்லாம் தீர்ந்துவிடும் என்பது நிதர்சனமாகும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.